வணக்கம். மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் நடத்தியிருந்தோம். அந்த கிளாஸில் கூட நம்ம வந்து கிளைண்ட்டை டிஸ்கஷன் ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், வெபினார் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வெபினாரில் வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணேன். நல்லா ஒரு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ அதை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனவருக்குமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் வந்து இப்போது இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் எல்லாம் அந்த கேண்டில் பேட்டர்ன் எல்லாத்துமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த கேண்டில் பேட்டர்னை வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து க்ரூட் ஆயிலில் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிச்சது. எல்லாத்துக்குமே தெரியும் புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது என்னென்னு. தெரியாத நண்பர்கள் இன்னும் புல்லிஷ் என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை புரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். அந்த கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி, அதாவது ஒரு கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆச்சுனாலே போதும், எக்ஸாக்டான புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள், நேற்றுக்கு அதாவது 11/4/11 அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 11:30 அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கர்சர் வச்சுக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஷோவாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட் மீன்ஸ் அந்த கேண்டிலுக்குள்ளே அந்த கேண்டில் இருந்தால் போதும். இப்போ இந்த க்ரீன் கேண்டிலுடைய லோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா, லோ 881, ஹை பார்த்தீங்கன்னா 889. சரிங்களா? கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், லோ பார்த்தீங்கன்னா 876. ஸோ இந்த லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா 94. ஸோ ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 89. ஸோ அந்த ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன அப்படிங்கிறோம்னா என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறோம் நம்ம. அது வந்து அந்த கேண்டிலில் வந்து முழுங்கி இருக்குது. அதை தான் நம்ம என்கல்ஃபிங் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட்டை வந்து நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம். இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட்டு நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா 1:1.5 ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். 1:1 ரேஷியோ அப்படின்னு என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கேனுடைய ஹை லோ பாருங்கள். இந்த கேனுடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா 28.94, லோ பார்த்திங்க அப்படின்னா 28.76, கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 18 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 15 பாயிண்ட்ஸ் அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ், அதாவது பிலோ 10 பாயிண்ட்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 1:1.5 ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ரேஷியோக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த கேனுடைய பிரேக் அவுட் என்ட்ரி வந்து செல் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு டார்கெட் போயிருக்கு. இங்கே இது வரைக்கும் டார்கெட் வந்துருச்சு உங்களுக்கு, செம டார்கெட்டு. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ டெய்லியுமே நான் வந்து இதை ரிவீல் பண்ண போகிறேன் நான், ஃபாலோ பண்ணி தான் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். நம்மளே நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சியில் இறங்கிக்கிறோம். ஸோ இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பேரிஷ் என்கல்ஃபிங் எங்கேயுமே புல்லிஷ் என்கல்ஃபிங் எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் இங்கே வந்து நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேனுடைய ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஹை தான் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. லோவை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கீழே டவுன் வந்திருக்கு இதுவும். ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிளைண்ட் குரூப் டிஸ்கஷன் தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற கிளைண்ட்ஸுக்கும் வந்து அது அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.